Hello friends, welcome back to Vishali's Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோஸ்டி பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பூக்களின் ராணி என்று சொல்லப்படும் ரோஜா இது வெறும் அழகிற்காகவும் அலங்காரத்திற்காகவும் மட்டும் பயன்படுத்துவது அல்ல. இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உள்ளது. காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் நல்லா பார்க்கறதுக்கு இளமையாகவும் பொலிவாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் தொப்பையை குறைக்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ரோஸ்டியை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். நம்ம சருமத்துடைய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் நமக்கு செரிமானமின்மை தான் காரணம். இந்த ரோஜா இதழ் டீயை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சரும பிரச்சனைகளும் போயிடும். நல்லா ஒரு செரிமானத்தன்மையை கொடுக்கும். முகப்பரு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான இந்த மெலஸ்மாவில் வரக்கூடிய அந்த மங்கு எனக்கூடியது அது போயிடும். ஸ்கின் எப்போவுமே இளமையாக இருக்கும். இந்த ஏஜிங் சொல்லக்கூடிய அந்த ரிங்கிள்ஸு சாகிங் இதெல்லாமே போயிடும். ரொம்ப பளபளன்னு அழகாக இருக்கும். இந்த டீயை தான் சைனீஸு ஜாப்பனீஸு கொரியன் எல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பாங்க. அதனால தான் அவங்க ஸ்கின் நல்லா க்ளாஸியாக நல்லா ஒயிட்டனிங்காக பார்க்குறதுக்கே எந்த விதமான சரும பிரச்சனையும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்கு இந்த ரோஸ்டி தான் காரணம். வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை பற்றி இப்போ பார்ப்போம். இதுக்கு ஒரு கப் ரோஜா இதழ் நீங்கள் மகரந்தத்தை காம்பை நீக்கிட்டு வெறும் அந்த இதழ்களை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் போதும். இந்த டீ ஒருத்தருக்கு 1 கப் நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் இந்த 1 கப் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பாயிலிங் ஸ்டேஜில் தான் ரோஸ் பெட்டல்ஸை ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த 1 கப் ஆஃப் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை 10 மினிட்ஸ் ஸ்டவ் சிம்மிலே வச்சு நீங்கள் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த ரோஸோடைய எசன்ஸ் எல்லாம் அந்த வாட்டரில் இறங்கி வாட்டருடைய கலர் நல்லா பிங்கிஷாக மாறும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த பிங்க் கலராக இருக்க அந்த ரோஸ் பெட்டல்ஸ் பேல் ஒயிட்டாக மாறிட்டு வருது. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும். அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக பிங்காக மாறிடுச்சு. இப்போ ஒரு கப்பில் நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். புகை வருது. ஸோ இந்த புகை அடங்கினதுக்கப்புறம் பிங்கிஷாக இருக்கும். லைட் பிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்துடும். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதனோட உங்களுக்கு தேவையான அளவு தேன் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்காதீங்க. இதனுடைய மருத்துவ குணம்லாம் போயிடும். ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேன் ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு. தேவையான அளவு தேன் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துடணும். கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் தேன் ஆட் பண்ணணும். ஏன்னா தேனுடைய மருத்துவ குணம் கொதிக்கிற தண்ணியில் கலந்தீங்கன்னா அது போயிடும். அதனால் மிதமான சூட்டில் தான் நீங்கள் தேன் எப்பவுமே ஆட் பண்ணணும். இப்போது நம்ம ரோஸ்டி குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சரும பிரச்சனைகளும் நீங்கும். முக்கியமாக முகப்பரு நீங்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் நீங்கும். தொப்பை நல்லா குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Thank you. Love you all. Take care. Bye.